சரி தொடங்குவோமா? தொடங்குவோம். பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமுக்தி தன்வாதீதம் ககன சரஸ்யம் தத்துவமஸ்யாதி லட்சியம் ஏகம் நித்யம் விமிதமஜரம் சர்வதே சாட்சிபூதம் பாபாதீரம் திருணரேதம் சல்குரும் தம் நமாமி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் ஸ்ரீ ஸ்ரீ மகாவதார் பாபாஜி நம. ஓம் ஸ்ரீ ஸ்ரீ ரவிமாஷாய நம. ஓம் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணகிரி தேவாய நம. ஓம் ஸ்ரீ ஸ்ரீ யோகானந்தாய நம. ஓம் குங்குருப்யூ. வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம் சாமி. நமக்கு முதல்ல வணக்கம். நமக்கு முதல்ல வந்துட்டு கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல் வித்தியம் பண்ணுவோம். பண்ணிக்கிட்டு கொஞ்சம் இன்னைக்கு வந்துட்டு இடைக்காடு சித்தர், முதல்ல பாம்பாட்டி சித்தருடைய யோகா சொல்லி தந்தோம். அடுத்ததாக இடைக்காடு சித்தரும் அடுத்ததாக வர்றது நம்ம காக்கப்பூசுண்டர். இந்த ரெண்டு சித்தர்களுடைய சாதனா கிரமங்கள். அதை வந்துட்டு டீப்பா போகணுமா இருந்தால் கேஜிரியிலையும் கேஜிரி இல்லாமலும் அதுல வேற நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரோம். எல்லாம் எழுதி வைங்க. இதுக்கு எதுக்கு சொல்லுங்கன்னா பாபாஜியோட கிரியா யோகா இதுக்கெல்லாம் மேலானதுன்னு தெரிவிக்கிறதுக்கு வேண்டி இது எல்லாமே சொல்லி தரோம். இதை மட்டும் நல்லா புரியுங்க. அந்த மான் குத்து, மயில் குத்து, முயல் குத்துன்னு எல்லாம் சொல்லி நம்ம மணிமொழி அம்மா போய் கையும் காலையெல்லாம் உடைச்சிட்டு வந்தாங்க. அப்போ அதுல இருந்தெல்லாம் ரிலீஃப் ஆயிடுச்சு இப்போ அவருக்கு. அதுபோல கிரியா யோகையில என்ன பெனிஃபிட், கிரியா யோகா எதுக்காக செய்யறோம், இதை பற்றி நிறைய விஷயங்கள் கிளாஸ்ல கொடுத்துட்டே இருக்கோம். மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருப்போம். புதிய புதிய அறிவுகள் வரும். அதெல்லாமே நம்ம சொல்லிட்டே இருப்போம். அது எல்லாமே நம்ம என்ன செய்யணும், நம்ம நல்லா புரியணும். 18 சித்தர்களும் இந்த சாதனையை எப்படியெல்லாம் செய்தாங்க, பாபாஜியுடைய கிரியா யோகா எப்படியெல்லாம் செய்தாங்கன்னுள்ளதுதான் நம்ம இனி படிக்க போற விஷயங்கள். அதுல இன்னைக்கு வந்துட்டு நம்ம இடைக்காடு சித்தர், இடைக்காடு சித்தரை வந்துட்டு திருவண்ணாமலையில சமாதியானவர் இடைக்காடு சித்தர். அது அடுத்ததா வந்துட்டு காக்கப்பூசுண்டர். காக்கப்பூசுண்டர் சிரஞ்சீவி, இன்னைக்கும் உயிரோட தான் இருக்காரு. இப்ப காக்கப்பூசுண்டர் எப்படி இந்த யோகையை கொண்டு வந்தார்? காக்கப்பூசுண்டர் காவியம் 10,000 அந்த பாடல்கள்ல உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாமே சீக்கிரட்டா மறைச்சிட்டாங்க. லாஸ்ட்ல அவங்க என்ன செய்யறாங்கன்னா, குரு இல்லாம இது உபதேசம் கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. இரண்டாவது அவங்க சொன்ன விஷயம், எந்த ஒரு உபாசனைக்கும் ஒரு சாபத்தை கொடுத்து அதுல வச்சிருக்காங்க. சாபம் தீர்த்து மந்திரத்தை வாங்கணும், சாபம் தீர்த்து மருந்தை வாங்கணும், சாபம் தீர்த்து யோகை வாங்கணும், அப்படிதான் சொல்லியிருக்காரு. அப்ப எதுக்காக சாபத்தை கொடுத்தாங்கன்னு நமக்கே தெரியாது. ஏன்னா அந்த காலத்துல அப்படியே கொடுத்துட்டாங்க. சரி, அதை விஷயங்கள் எல்லாம் போட்டு அதை குறிச்செல்லாம் நம்ம படிக்கலாம். இன்னைக்கு உள்ள கிளாஸ் வந்துட்டு நம்ம இடைக்காடு சித்தருடைய கிளாஸ். அடுத்ததாக என்ன, நம்ம காக்கப்பூசுண்டருடைய கிளாஸ். சரி, நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். இதுல வந்துட்டு இன்னைக்கு இடைக்காடு சித்தருடைய சாதனை. வாசி 12 அங்குலம் ஓடும். இந்த 12 அங்குலம் ஓடுகிற வாசியை ஒரு அங்குலமாக வைத்து இடம் வலம் வலம் இடம் மாறி மாறி சாதனை செய்து வந்தால், இடம் வலம் வலம் இடம் ஆக மாறி மாறி சாதனை செய்து வந்தால், கண் புருவ பூட்டு தானாக துறக்கும். கண் புருவ பூட்டு தானாக துறக்கும். அண்ட உச்சி தன்னில் ஒளியும் தோன்றும். இதுல ரொம்ப விசேஷமாக அவர்கள் சொல்லியிருக்கிறது, வாசி 12 அங்குலம் வாசி எல்லாருக்கும் உள்ளது.
யோகிக்கு, போகிக்கு, சித்தருக்கு, ஞானிக்கு எல்லாருக்கும் ஓடுகிற வாசி 12 அங்குலம். அந்த 12 அங்குலம் வாசிய 11 அங்குல வாசியை தள்ளி ஒரு அங்குல வாசியிலேயே கண் புருவ பூட்டுன்னு சொல்வது புருவ மத்திய தான் அவங்க சொல்றாங்க. அந்த புருவ பூட்டை யாரு உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த அண்ட உச்சியில ஒளி வரும். அந்த லாஸ்ட்ல ஒளியாக நம்ம மாறணும். இது மெயின் பாயிண்ட். செகண்டாக அவங்க என்ன சொல்றாங்க, ரெண்டு நடந்தது. ரெண்டாவது பாயிண்ட், திங்கள், புதன், வெள்ளி, திங்கள், புதன், வெள்ளி இந்த 3 நாளும் இடைகளை ஓட வைத்து மற்ற நாளை பலகலையும் ஓட வைத்து குரு நாடியில், அதாவது வியாழக்கிழமை குரு நாடியில் நடுநாடியையும் எவன் ஓட வைக்கிறானோ அவனுக்கு ஆயுள் புத்தி கூடும். முக்தி நிலையும் மோட்ச நிலையும் கிடைக்கும். அதுக்கு உதாரணம்னா, நம்ம இங்க ஒரு மாயம்மா இருந்தாங்க. மாயம்மா வந்துட்டு இதே சாதனை தான் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க 270 வருஷம் வாழ்ந்தாங்க. லாஸ்ட்ல சேலத்துல பக்கத்துல வந்துட்டு அங்க வச்சு சமாதியாகி இளையராஜா தான் சமாதி இருந்தாங்க. அதே மாதிரி நமக்கு ஆயுள் விருத்தியை கூட்டுவதற்கும் புருவப்பட்டு பூட்டை உடைக்கிறதுக்கும் நமக்கு ஒரு அங்குலம் பிராணன் மட்டும் போதும்னு தான் அவங்க சொல்றாங்க. ஒரு அங்குலம் பிராணன். அந்த ஒரு அங்குல பிராணனை அப்ப திங்கள், புதன், வெள்ளி மூன்று நாளுகளும் இடதுகலையை ஓட வைக்கணும். செவ்வா, அது கழிஞ்ச அடுத்தது என்ன, செவ்வாய், சனி, ஞாயிறு. செவ்வாய், சனி, ஞாயிறு. என்ன புரியல? வியாழன் குருநாடி. சொல்லுவது நடுநாடியை ஓட வைப்பது வியாழன். இங்க இதுல வித்தியாசம் வருது. நடுநாடியை ஓட வைப்பது வியாழக்கிழமை மட்டும்தான். சாமி இப்ப ஃபுல்லாவே எல்லா டேட் ஃபுல்லா செய்யணுங்களா இல்ல அதுக்கு மட்டும் தனி டைமா? அதாவது சொல்லிதாரே. அப்போ இப்படி ஓட வைக்குமாயிருந்தால் உங்கள் ஆயுள் பத்தி கூடும்னு சொல்றாங்க. அப்போ நம்ம 12 அங்குலம் பிராணனை 12 செகண்ட் நீட்ட வேண்டிய தேவையில்லை. அதுல 11 அங்குலம் பிராணனை தள்ளி ஒரு அங்குல பிராணனால நம்ம செய்யணும். இப்ப இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு சூரியனுடைய நாள். அப்ப நீங்க என்ன செய்யணும், வலதுகளை ஓட வைக்கணும். இப்ப வலதுகளை ஓட வைக்கிறதுல என்னன்னா, அவங்க அடுத்த பாடல சொல்லுவாரு, திரிகோண பீடமிடா பீடத்துக்குள் மனவை சாத்தி மனமுருக வாசியை ஏற்றி வந்தால் உனக்கு இந்த கலை ஓடும்னு சொல்லியிருக்காரு. அடுத்த ஸ்டேஜ் திரிகோண பீடம். அதாவது நமக்கு திரிகோண பீடம் சொன்னா இப்ப வலது கலை ஓடணும்னா இப்படியே நம்ம எடுத்து இப்படியே கொண்டு வரோம், மீண்டும் இப்படியே எடுத்து இப்படியே கொண்டு வரோம். அதான் திரிகோண பீடம் சொல்லும். அதாவது நீங்க என்ன செய்றீங்க, சுவாசத்தை லைட்டா எடுத்து புறங்குல சுவாசத்தை எடுத்து இங்க கொண்டு தட்ட வச்சு என்ன இந்த வழியில விடுறோம், மீண்டும் இந்த வழியில ஏற்றி இந்த வழியில விடுறோம். அதான் திரிகோண மண்டபம்னு சொல்லுவாங்க, திரிகோண பீடம். அப்ப இந்த 3 திரிகோணம் மேல் நோக்கி திரிகோணத்துல தான் சிவ சூரியன் இருக்கிறது. அதனால திரிகோண பீடம் மேல் நோக்கி தான் இருக்கு. அதோமுக பீடம்னு சொல்றது சக்தி பீடம். சக்தி பீடம் நமக்கு இங்க தேவையில்லை, சிவபீடம் நமக்கு தேவை.
அப்ப இப்படியே நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். சுவாசம் இப்படியே ஏற்றணும், இடது மூக்கு வழி விடணும். மீண்டும் வலது மூக்கு வழி ஏற்றணும், இடது மூக்கு வழி விடணும். மீண்டும் வலது மூக்கு வழி ஏற்றணும், இடது மூக்கு வழி விடணும். இது வந்து நீட்டி ஏற்ற வேண்டிய தேவையில்லை, நீட்டி இறக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு அங்குலம் பிராணம். அதனால 11 அங்குலம் சுவாசத்தை விட்டு ஒரு அங்குல பிராணனில் நீங்க என்ன செய்யணும்? இதை சுத்தி வரணும். உன்னவரே சொல்லியிருக்கேன். அதான் எடக்காடு சித்தர் வந்து சமாதி நிலையை அடைஞ்ச சாதனை. செய்வோமா? பார்ப்போம். செய்த பிறகு சந்தேகத்தை கேளுங்க, சொல்லிதான். கண்ணை மூடி இருக்கலாம், அல்லட்டா ஊர்த்தத்துல இருந்து அதான் கண்ணை ரெண்டையும் மேலே ஏற்றி அந்த திரிகோண பீடத்தை நம்ம பார்க்கலாம். இல்லாட்டா கண்ணை மூடி இருந்து செய்யலாம். ரெண்டும் செய்தாலும் ஒரே எஃபெக்ட் தான். நீங்க மணிமொழி அம்மாக்கு எல்லாம் புரிஞ்சுதா? இப்படி புரிஞ்சிருச்சுங்க சாமி. புரியலையா? புரிஞ்சிருச்சுங்க சாமி. அதை எழுதிக்கிட்டு அப்புறம் நான் எழுதிக்கிட்டு நீங்க கரெக்டா வந்துட்டு கண்ணை மூடியோ கண்ணை திறந்து இருந்தா நீங்க உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இப்படி, அதாவது வலது கலையை ஓடி இடது கலையை விடணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம சூரியனுடைய நாள், அதாவது சண்டே. அதனால வலது கலை ஓடி இடது கலை விடணும். அதுங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தலை வெடிக்க மாதிரி ஃபீலிங்காகவும் பயப்படக்கூடாது. விரல் வச்சுலாம் மூட தேவையில்லைங்களா? விரலொன்னு தேவையில்லை. அல்லாம மனசை கொண்டு ஓட வச்சாலே போதும். மனசும் சுவாசமும் ஒண்ணுதான். அதனால மனசும் சுவாசமும் ஒன்னாகும் போதுதான் அதுக்கு பேர் வாசி என்று பேர். மனம் வேறு சுவாசம் வேறு கிடையாது. சுவாமி, இது சூரிய பேதனா தானே சாமி? சூரிய சுவாசம் நீட்டி எடுக்க கூடாது. இது மெடிடேஷன்ல கொண்டு வரோம். இந்த 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 சாதனை வந்துட்டு அக்னியை ஓபன் பண்ணதுக்குள்ள சாதனை. பண்ணுங்க. சாமி சாமி வலது காலையில இழுத்து வலது காலையில தான் சாமி இழுக்கணும். ஆமா, இதுக்கு நீங்க கை ஆக்டர்னு கிடையாது. வலது முக்கோலை எடுத்து இடது முக்கோலை விடணும். அதான் சரி. ஒரு பாவனை மட்டும் கொடுத்தா ஆட்டோம்ல அது வந்துடும். சாமி, ஒரே ஒரு சின்ன சந்தேகம். இப்போ நம்ம ஒரு செகண்ட் தான் பண்றோம் அப்படிங்கிறது. நிறைய மூச்சு வந்து மூச்சு விரைய ஆகாது. நம்ம ஒரு அங்குலம் தானே எடுத்து விடுவோம். மீதி உள்ளது 11 அங்குலம் கிடக்குது இல்லையா? உள்ளே இருக்கு. சரி சரி. ஆமா, உள்ளே இருக்கு. ஆமா, ஒரு அங்குலத்துலதான் ஓடிட்டு இருக்கு. சரி, இது நமக்கு கண்ணை துறக்கலாம். சரி, இந்த யோகையில இருந்து உங்களுக்கு என்ன கிடைச்சு? அதான் கொஸ்டின். ஒரே ஒரு சின்ன சந்தேகம். இப்போ வியாழக்கிழமை வந்து நடு நாடி பண்ணீங்கல்ல, அப்போ வந்து நம்ம நாடி சுத்தி பண்ணிட்டு 2 மூக்குலையும் காத்து வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அது நீங்க எது வேணா செய்யலாம். அப்படி நீங்க செய்ய வேண்டிய தேவை வராது. ஏன்னு சொன்னா உங்களுக்கு வந்துட்டு கலை கரெக்டா ஓடிட்டு இருந்தா கண்டிப்பா வந்துட்டு அது மாறி மாறி நேச்சுரலா ஒர்க் அவுட் ஆயிடும். கலாஞானம். ஆமா, இப்ப ஒரு உதாரணம், நீங்க இன்னைக்கு திங்கக்கிழமை, இன்னைக்கு இடது கலையை நீங்க ஓட வச்சு 1 மணிக்கு ப்ராக்டிஸ் கலைஞ்சா அதே போதும். அந்த ஃபுல் டைம் வந்துட்டு இந்த கலை மாறி மாறி தானாகவே ஓடும். நம்மளுடைய லைஃப் லாங் வந்து இப்போ ஆயுள் விருத்தி கூடதுக்கு வந்துட்டு இந்த கலை மாற்றத்துல தான் வருது. அது நேச்சுரலா நடக்கும். அதுக்காக நம்ம ஃபீல் பண்ணோட தேவை இல்ல. நடுநிலையில 2த்துலயுமே வரணும் இல்லைங்களா?
ஆமா அப்ப வியாழக்கிழமை நடுநிலையில வந்துட்டு குருநாடியில மட்டும்தான் வரும். குருநாடி வந்துட்டு வியாழக்கிழமை மட்டும் அந்த இங்க குருநாடியில ஓட வைக்கும். அது எப்படின்னா இது பாருங்க, மூக்கின் முனையில இருந்து அதாவது இந்த இடத்துல அண்ட உச்சி வரைக்கும் பிராணனை வந்துட்டு நம்ம அந்த ஊரங்குலத்தை ஏற்றி இறக்கி கொண்டு வரும். அது வியாழக்கிழமை மட்டும். மீதி உள்ள டைம்ல நாடி மாறி மாறி தான் ஓடும். சரி. இதை மட்டும் கரெக்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாவும். இடைக்காடு சித்தரோட பாடல்களை அத்தனையும் படிங்க. அதுல எல்லாமே இந்த பாகத்தை சொல்லியிருப்பாரு. அந்த தமிழ் புரிய மாட்டேங்குது. சரி சரி, அதை கரெக்டா சொல்லுதான். அதை குழப்பம் அது வந்துட்டு அந்த பரம்பரையில வந்தவங்களுக்கு தான் நம்ம உபதேசத்தை கட்டாதான் அதை புரியும். அல்லாதவங்களுக்கு அது புரியாது. அல்ல பழைய சித்தர்கள் அந்த அந்த நிலை அடைஞ்ச மௌன சித்தர்கள் எல்லாமே இந்த வாசியை மட்டும்தான் அந்த மாற்றி மாற்றி எடுத்துட்டே இருந்தாங்க. அதுலேயே அவங்க அந்த ஞானத்தை பெற்றாங்க. ஆனா இது பிட்யூட்டரி கிளாண்ட் வழி பீனல் கிளாண்ட்ல இருந்து பிரம்மரந்திரைக்கு இந்த பிராணன் கேரி போகும். அதான் என்னோட ரியாலிட்டி. ஆமா. மணிமொழி அம்மாவுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? என்ன அனுபவம் கிடைச்சு சொல்லுங்க. சாமி நெத்தி பொட்டுல மட்டும் முறுகுறுன்னு சாமி. அதாவது தலை கொஞ்ச நேரம் 1 மணிக்கு நீங்க இருந்து வாங்க, உங்களை தலையெல்லாம் வெடிக்கும். அந்த ஃபீலிங் வரும். ஆமா. அப்புறம் மூச்சு இப்படியே ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா. இப்படியே சுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஆமா. கண்ட்ரோல் இல்லாம அது லைட். ஆமா, அப்படியே இப்படியே கறங்கிட்டே இருக்கும். ஆமாங்க சாமி. லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட், திருப்பி திருப்பி கறங்கும். ஆமாங்க சாமி. வேற யாருக்காவது ஏதாவது மயக்கம் வர மாதிரி இருக்கு சாமி. அது வரட்டு குழப்பம் இல்லை. மயக்கம் சொன்னாலே அது மயக்கம் இல்லை. அதெல்லாம் வந்து நம்ம லயம்னு சொல்லுவோம். அந்த லயத்துல நம்ம பேசியாது. சரி, இனி அடுத்தது காக்க பூசுண்டர் யார்? காக்க பூசுண்டர் சாமி இது வந்து திங்கள் புதன் வெள்ளி 3 நாளைக்கும் இடகலைங்கும் போது இடது பக்கத்துல இருந்து மூச்சை முதல்ல மூச்சு ஒரு அங்குலம் மூச்சு எடுத்து வலது பக்கம் வழி விட்டு அப்படியே கறக்கி கொண்டு வரும். இப்ப ஞாயிறுன்றதுனால நம்ம வலது பக்கம் எடுத்து ஆமா செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. வியாழனுக்கு நடுநாடி. ஏன்னா இது எல்லாமே பேக்ல தான் ஒர்க் அவுட் ஆகும். நமக்கு வந்து இந்த இடத்துல கான்செப்ஷன் கொடுத்தாலே பேக்ல ஒர்க் அவுட் ஆயிடும். ഗുരുജി ഇതിനെ കൈ ഉപയോഗിച്ച് മൂക്ക് ലോക്ക് ചെയ്യണോ? ഒന്നും ചെയ്യണ്ട. അതായത് നോർമലായിട്ട് ഇരുന്നിട്ട് அதனால தானே இந்த யோகையில வந்து சித்த சுவாசம்னு சொல்லுவாங்க. சித்த சுவாசம் சிந்தையிலேயே இருக்கிற சுவாசம். அப்ப அந்த சிந்தையில சுவாசம் சொல்லும்போது சிந்தையோடு கூட அந்த சுவாசம் நம்ம எடுத்து கறக்கணும். அதை പ്രാക്ടീസ് பண்ணி എടുക്കണം. അതായത് ചിന്തയിൽ നമ്മള് മനസ്സിൽ ഇതേപോലെ ഈ വലത് മൂക്കിലൂടെ ശ്വാസം വന്ന് அப்படியே நம்ம கறக்கணும். ഇടത് മൂക്കിലൂടെ പോയി വീണ്ടും വലത് മൂക്കിലൂടെ വലത് മൂക്കിൽ ഉള്ള ഇടത് മൂക്കിലൂടെ പോകും. ആ ഒരു ത്രികോണ ട്രയാങ്കിൾ ஸ்டேஜ். ஆமா, ட்ரையாங்கிள் ஏரியால வரும். அதை நம்ம சங்கல்பிക്കുക. ஆமா, சங்கல்பம்னா நம்ம அதுக்காக ஒரு ட்ரையாங்கிள் போட வேண்டிய தேவையில்லை. நேச்சுரலா அதை ஓடித்தாது நம்ம போயிட்டே இருக்கணும். അതേപോലെ നാച്ചുറൽ ആയിട്ട് ഇരുന്നിട്ട് വളരെ ഒരു അങ്കുലം എന്ന് പറയുമ്പോ 1 സെക്കൻഡിൽ നമുക്ക് ഉള്ളെടുക്കാവുന്ന ശ്വാസമാണ്. ஆமா, ஒரு அங்குலம் 1 செகண்ட் தான். അപ്പം നമ്മൾ ഫുൾ ബ്രീത്തിങ് അല്ല, വളരെ കുറച്ച് ശ്വാസം. அதாவது 11 அங்குலம் சுவாசம் உங்களுக்கு எப்பவுமே லாபமாக இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அப்ப உள்ளம் புறவும் அதை ஈக்குவலைஸ் பண்ணி நிற்கும் அந்த 11 அங்குலம் சுவாசம். ஓகே, இது ஒரு அங்குலம் சுவாசம் தான் വ്യയമാകും ഇതില്. ഇവിടെ ഇത് ചെയ്യുമ്പോ നമ്മളെ ഈ ഭാഗത്ത് നല്ലതായിട്ടൊരു ലൈറ്റും ചൂടും വരുന്നുണ്ട്. ஆமா, சூடு வரும், இல்ல பிரகாசம் உண்டாகும். அதான் உச்சி வெளி தாண்டி நின்று ஒளியாக காணுமெனான்னு அவர் பாடியிருக்காரு. அம்மா உச்சி வெளியில இருந்து அதாவது துவாதசாந்தத்துல வந்துட்டு அந்த ஒளி தோன்றணும்னு சொல்லியிருக்காரு. അതെ, മറ്റു ദിവസങ്ങളിൽ ഇത് ഇടത് മൂക്കിലൂടെയാണ് ചെയ്യുന്നത്. ഇടത് മൂക്കില அந்த டேட்டா மட்டும் நீங்க பார்த்தோம். நீங்க ராவில காலமா 1 மணிக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே அந்த 24 மணிக்கூறும் அதை பேஸ் பண்ணி தான் அது ஓடிட்டே இருக்கு. ஏன்னா 1 மணிக்கூர்னு சொல்லும் போது நம்ம 2.5 நாழிகை 1 மணிக்கூர். இந்த 2.5 நாழிகையில நீங்க அந்த பிராண சஞ்சாரம் வந்தா அடுத்த 2.5 நாழிகை வந்துட்டு திங்கட்கிழமையில இருந்து அது சுவைக்கு வரும். சூரியகலைக்கு திருப்பி அடிக்கும். அப்ப அதுக்கு உதாரணம்னா
இப்போ 6வது கலை கோச்சர வசால் 6வது கலையில 2வது ஓடும். இப்போ எப்படின்னா திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. சனி கலையில அடுத்த ஓடும். சனி வந்து வலதுல இருந்து இடதுக்கு ஓடும். இப்படி மாறி மாறி அது நேச்சுரலா நடந்துடும். நம்ம அதை பத்தி ஃபீல் பண்ண தேவையில்லை. ஓகே ஓகே சொல்லுங்க. நமஸ்காரம். அப்போ நமக்கு 24 மணிக்கூறும் வாழ்க்கை சுபமாக இருக்கு. அதான் என்னுடைய சாதனை கிரமம். சாமி ஒரு சின்ன சந்தேகம் சாமி. கேளுங்க சாமி. இப்ப நீங்க வந்து நடுநாடி சொன்னீங்க இல்லையா, வியாழக்கிழமை வந்து? ஆமா. அப்ப வந்து புருவ மத்தியா இல்லைன்னா அண்ட உச்சியா சாமி? எதுல சாமி நம்ம நீங்க அண்ட உச்சி போக வேண்டாம். நீங்க அதாவது நம்ம சுவாசத்தை எடுக்கும்போது இந்த ஒரு அங்குலம் இங்க எடுத்தா போதும். ஓகே ஓகே இத்தனையும் எடுத்தா போதும். நீங்க அங்க போகணும். இங்க எல்லாம் தானாகவே ஒர்க் அவுட் ஆயிடும். ஓகே, നന്ദി സാർ. ഇത് ക്രിയ ചെയ്ത അവസാനം നമ്മൾ ധ്യാനാവസ്ഥയിൽ ഇരിക്കുമ്പോൾ ചെയ്യാൻ പറ്റുന്നതാണോ? കണ്ടിപ്പാ ചെയ്യலாம். സമയത്ത് ഇരുന്നുകൊണ്ട് തന്നെ ചെയ്യാമോ അതോ ഇരുന്നിട്ട് ചെയ്യலாம், ചെയറിൽ ഇരുന്നിട്ട് ചെയ്യலாம், எப்படி എന്ന് നമുക്ക് ചെയ്യാം. അല്ല ഇപ്പൊ രാവിലെ എണീക്കുമ്പോൾ തന്നെ ബെഡിൽ കിടന്ന് ചെയ്യാമോ? கிடந்து செய்யக்கூடாது. எப்பவுமே இருந்து செய்யறது ரொம்ப நல்லது. ஓகே. நீங்க எப்போ நீங்க பெட்ல கிடக்குறீங்களோ அந்த டைம்ல உங்களுக்கு வாசி கூடுதல் ஓடும். உங்களுக்கு வந்துட்டு ஆயுள் விருத்தி குறையும். அதே டைம்ல நீங்க இருந்து நம்ம செய்யுமா இருந்தா ஆயுள் விருத்தி கூடும். இதை மட்டும் நினைச்சா போதும். சாமி இது பண்ணும்போது வந்து கும்பகம் பண்ணிட்டு பண்ணணும் சாமி, அந்த மாதிரி இருக்கா சாமி? 16 அதாவது இதுல வந்து ஆர்டிபிஷியல் கும்பகங்கள் ஒன்றும் இடைக்காடு சுத்தம் சொல்லவே இல்லை. நம்ம சுவாசம் எடுத்து கும்பகம் பண்ணணும் அது ஒண்ணுமே அவங்க சொல்லல. அதெல்லாம் நமக்கு செய்யலாம். ஏன்னா அந்த மெடிடேஷன் டெக்னிக்ல வரும்போது தான் இதை சொல்லியிருக்கேன். ஓகே ஓகே. இல்ல லாஸ்ட் டைம் பாம்பாட்டி சித்தம் சொல்லி கொடுத்தீங்க. அதுல வந்து ஃபுல்லா வச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அது பாம்பாட்டியினுடைய பாம்பாட்டி சித்தனுடைய நிலை. நன்றி சார். സ്വാമി ഇത് ഏത് സമയത്തും ചെയ്യാൻ പറ്റുമോ? അത് ഏത് സമയത്തും ഉച്ചയ്ക്ക് രാവിലെ? நீங்க வந்துட்டு உச்சைக்கு ராவிலே செய்யும்போது காலமா செய்தா ரொம்ப நல்லது. அப்ப அந்த திங்கட்கிழமை உங்களுடைய ரியாக்ஷன் உங்களுக்கு கிளியரா கிடைக்கும். ശരി, വണക്കം സ്വാമി. സ്വാമി ഇത് ഒരങ്കുലം ശ്വാസം മുകളിലേക്ക് എടുത്തിട്ട് അപ്പൊ തന്നെ നമുക്ക് റിലീസ് ചെയ്യാം. അതെ, ഒരങ്കുലം വെളിയിல விடணும். அப்படியே விடும்போது இந்த 11 அங்குல சுவாசம் உள்ள எப்பவுமே நிறைஞ்சு அப்படியே நிற்கும். அதாவது விசுத்தி சக்கரம் வரைக்கும் சுவாசம் நிறைஞ்சு நிக்கிறது தான் என்னுடைய ரியல். അതായത് നമ്മൾ നീട്ടിയല്ലല്ലോ എടുക്കണം, ഒരു ജസ്റ്റ് ഒരു സെക്കൻഡ് അല്ലേ വലിക്കുന്നത് മുകളിലേക്ക്? அதாவது நம்ம மலையாளியால மூக்குப்படி நம்ம எப்படி வலிக்கிறோம் அதே மாதிரி கொஞ்சம் வலிக்கணும், அதே மாதிரி விட்டுரும். അപ്പൊ തന്നെ റിലീസ് ചെയ്യാം. നമ്മൾ അധികം നേരം കുംഭകം ഒന്നും വേണ്ട അല്ലെ? இங்க வந்து நேச்சுரல் பத்தாங்க, கும்பகத்துக்கு பிராதானியமே இல்லை. ഇല്ല ഇല്ല. അതായത് ഭൂമധ്യത്തിലേക്ക് വന്നിട്ട് ഇങ്ങനെ വലതു മൂക്കിന്റെ அதாவது ப்ரூ குடின்னு சொல்லுவோம். அந்த ப்ரூ குடியில டச் பண்ணிட்டு இங்க வெளியில வந்து. ഓക്കെ ഓക്കെ. സ്വാമി തിങ്കളാഴ്ച ഇടത് ഇതുവഴിയില്ലേ ശ്വാസം എടുക്കേണ്ടത്? അതെ, ഇടത് വഴി. அதை எழுதி வந்து இடது வழியில. அதாவது திங்கட்கிழமை வந்துட்டு திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை இது 3 வந்துட்டு இடது கலை. സ്വാമി തമിഴ് പറയണ ചില സമയം അതങ്ങനെ പിടിയിട്ടില്ല. അതുകൊണ്ട് இன்னைக்கு இப்ப தமிழ் கிளாஸ், அதனாலதான் தமிழ்ல சொல்லி. இனி வந்துட்டு எல்லா கிளாஸும் வரும். தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி 3 இதுல வரப்போகுது. இங்கிலீஷ் யாருக்கும் இதுல படிக்கலாம். ஆமா சாமி. இந்த வியாழக்கிழமை சரம் வந்து இந்த வியாழக்கிழமையில வந்து நடுநாடியில அத குருநாடியை பார்த்து செய்யன்னு அவர் சொல்லியிருக்காரு. குருநாடி எங்க இருக்குன்னு லலாட பத்மத்துலதான் குருநாடி இருக்கு. அப்ப குருநாடி தெரியாதவன் வந்து ஒரு நாளும் வைத்தியனாக முடியாது. குருநாடு தெரிஞ்சவன் மட்டும்தான் வைத்தியன். குரு மருந்தும் குருநாடியும் தெரியாதவன் மூடனே என்றுதான் சித்தர்கள் பாடியிருக்காங்க. அப்ப குருநாடிய வந்துட்டு நடுநாடியில வரும்போது நம்ம சுவாசம் வந்துட்டு 2 வழியும் ஓடும். நேர புருவ மத்தியில வந்து டச் பண்ணும்.
அப்ப இந்த வலதுபுறை தேய்பிறை சரத்துல வந்து இந்த வலதுபுறை தேய்பிறை பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்க தேவையில்லை. அது தேவையில்லை. நீங்க டெய்லி உள்ள மெடிடேஷன் டெக்னிக்ல வரும்போது உங்களுக்கு சந்திரனோ, சூரியனோ, பௌர்ணமியோ, அமாவாசை இது ஒன்றும் நமக்கு தேவை கிடையாது.